ஸ்ரீ குருப்யோ நமः. ஜெய ஜெய சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சத்குரு. அடியேனது உடல் பொருள் ஆவியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரங்கள். சக்தி பீடத்தில் உபதேசம் பெற்ற சீடர்களே, சேஷாத்ரி சுவாமிகளை குலகுருவாகவும் வழிகாட்டும் குருவாகவும் எல்லாமாகவும் ஏற்றுக்கொண்ட பக்தர்களே, அனைவருக்கும் தீபாவளி நல்லாசிகள், தீபாவளி வாழ்த்துக்கள், தீபாவளி அருளாசிகள். எப்போதுமே தீபாவளி அப்படின்னு சொன்னாலே நமக்கு இந்த பட்டாசு, புது ட்ரெஸ்ஸு, பட்சணங்கள், தீபாவளி மருந்து, இதெல்லாம் காலங்காலமாக சம்பிரதாயமாக நமக்கு பெரியவாள்லாம் எப்படிலாம் நம்ம அந்த குடும்பத்தில் சொல்லி கொடுத்துருக்காளோ அந்தந்த முறைப்படி நம்ம கொண்டாடின்னு வரோம். கங்கேச்ச யமுனா சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலே அஸ்மின் சந்நிதிம் குரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நதிகளையுமே நம்ம ஆவாகனம் பண்ணி பூஜைகளை பண்ணுறோம். இந்த தீபாவளி டயத்தில் வெந்நீரில் கங்கை இருக்கிறதா ஒரு ஐதீகம் சொல்கிறது. அந்த லக்ஷ்மி இந்த தைலத்தில் சுத்தமான செக்கில் ஆடின நல்லெண்ணெய், அதில் வெத்தலை, மிளகு, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் ஒரு வைத்திய முறைப்படி காய்ச்சி தேக ஆரோக்கியத்துக்காகவும் அலக்ஷ்மின்னு சொல்லக்கூடிய பீடைகள்லாம் நம்ம விட்டு, தீய சக்திகள்லாம் நம்ம விட்டு அகழ்கிறதுக்காகவும் ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்காகவும் அந்த லக்ஷ்மியில் அந்த தைலத்தில் லக்ஷ்மி வசிக்கிறதா ஐதீகம். இந்த வெந்நீரில் விடிகாலம்புற வேளையில் கங்கை வரதா ஐதீகம். இதெல்லாம் நீங்கள் யூடியூப்லேயும் பல விஷயங்களை நிறைய இப்போல்லாம் நமக்கு படித்து தெரிஞ்சுட்டு இருக்கேன் எல்லாரும். அப்படிப்பட்ட தீபாவளி நன்னாளில் பகவான் கிருஷ்ணன் நம்ம நினைக்காம இருக்கவே முடியாது. கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும், உலகத்துக்கெல்லாம் ஜெகத்குருவாக இருக்கக்கூடிய பகவான், காத்து ரட்சிக்கும் கடவுள் ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணன், குருவாயூரப்பன், கோபாலகிருஷ்ணன், ருக்மணி சத்யபாமா சமேத சந்தான கோபாலகிருஷ்ணன் இந்த நரகாசுரனை வதம் பண்ணி தேவர்களை ரட்சித்தார். அந்த நாள் தான் இந்த தீபாவளி. அதுக்கு சத்யபாமா துணையாக இருந்தா. பூமாதேவியோட அவதாரம் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமஹா அப்படின்னு தான் சொல்கிறோம். ருக்மணி சத்யபாமா சமேத சந்தான கோபாலகிருஷ்ண சுவாமினே நமஹா அப்படின்னு தான் சொல்கிறோம். ராதா சமேத ஸ்ரீ கிருஷ்ணாய நமகான்னு சொல்லும்போது அது வேற பாவம். இப்போ ருக்மணி சத்யபாமாவோடு கூடிய இந்த கிருஷ்ணன், குருவாயூரப்பன், ஸ்ரீமன் நாராயணன் தேவர்களை ரட்சிக்கும் பொருட்டு இந்த நரகாசுரன்கிறவன் உலகத்தையே ஆட்டி படைச்சிருக்கான். அதான் அந்த அசுராளுக்கெல்லாம் அந்த கெட்ட புத்தி இருக்கும். தபஸ் பண்ணி வரத்தை வாங்கிடுவா, சீக்கிரம் செத்து போகக்கூடாது, எல்லாத்தையும் தானே அடையணும், சுயநலம், அகங்காரம், அதிகாரம் செலுத்துறது, மமதையில் ஆடுறது, நமக்கு கீழே நம்ம காலடியில் தான் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, இது மாதிரி காமத்தில் ஈடுபடுறது, பெண்களை அபகரிக்கிறது, இந்த மாதிரி எவ்வளவு பாதகங்கள் உண்டோ அத்தனையும் அட்டகாசங்களை பண்ணுறது தான் அந்த அசுரர்கள். அந்த அசுர புக்தி அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். இந்த அசுரர்களுடைய குணம் அப்படிங்கிறது, அதுக்காக தான் அந்த அசுர சக்தியாகப்பட்டது அழிக்கப்பட வேண்டும், தேவசக்தி நிலைநாட்டப்பட வேண்டும், ஜனங்களுக்கு பல சௌரியங்கள் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்கு ஐஸ்வர்யமெல்லாம் நமக்கு கிடைச்சி தீய சக்திகள்லாம் அழிஞ்சு முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற தீய எண்ணங்கள், அடுத்த வாழ்க்கை எடுக்கக்கூடிய தீய எண்ணங்கள் அவள் நன்னா இருக்கணும், சர்வே ஜனாக சுகினோ பவந்து அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணங்கள் நமக்கு வரணும். எல்லா ஜனங்களும் நன்னா இருக்கட்டும், எல்லா ஜீவராசிகளும் நன்னா இருக்கட்டும். இந்த கோயில் கட்டும்போது, இந்த சக்தி பீடம் நான் கட்டும்போது ஒரே ஒரு உத்தரவு தான் சித்தர்கள்டேந்து வந்தது. எல்லா ஜீவராசிகளும் திருப்தியாக வாழணும், சகல ஜீவராசினாம் திருப்தி அர்த்தம்னு நீ சங்கல்பம் பண்ணிப்பியா அப்படின்னு தான் சித்தர்கள் எங்கிட்ட கேட்டா. கண்டிப்பாக நான் அதை பண்ணிக்கிறேன், உனக்குன்னா இல்லை, சுயநலத்துக்கு நீ கேட்டினா இல்லை
அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லி தான் இந்த சக்தி பீடம் வந்திருக்கு. அதனால் சக்தி பீட பரம்பரையில் உபதேசம் பெற்ற அனைத்து சீடர்களுக்கும், சேஷாத்ரி சுவாமிகளையும் சித்தர்களையும் அம்பாளையும் உபாசிக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் அருளாசிகளையும் தெரிவித்து, நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்துடனும் பல்லாண்டு 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 சிறப்புடன் வாழ சத்குருநாதரை இறைஞ்சுகிறேன். குருஜி சர்மா, வாழ்க வையகம்.